Good morning, students. Now I'm going to teach prose Journey by Train. Last class we were discussed section 1. Now continue section 2. The train stopped at the 8 o'clock in the midst of a clearing some 15 miles behind Rothal, where there were several bungalows and workmen cabins. The conductor passing along the carriages shouted, "Passenger will get out here." The train stopped at 8 o'clock in the midst of the clearing some 15 miles behind Rothal. சரிங்களா, அந்த 8 o'clock என்ன நடக்குதுன்னா, அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. யார் போயிட்டு இருந்த ட்ரெயின்? மிஸ்டர் ஃபாக், தென் பாசிஃபோர்ட், ஃப்ரான்சிஸ், க்ரோமட்டி அப்படின்னு 3 மெம்பர்ஸ் வந்து போயிட்டு அந்த அதில் போயிட்டு இருந்த ட்ரெயின் என்ன ஆகிட்டு இருக்குது, 8 o'clock ஸ்டாப் ஆகிடுச்சு. எங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா, தி மிடிஸ்ட் ஆஃப் எ கிளியரிங் சம் 15 miles பிஹைண்ட் ரோத்தல். ரோத்தல் அப்படின்ற அந்த பிளேஸுக்கு முன்னாடியே 15 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. எந்த டைமுக்குனா 8 o'clock. ஓகேங்களா? வேர் த செவரல் பங்களாஸ் அண்ட் ஒர்க்ஸ்மன்ஸ் கேபின்ஸ் வேர் செவரல் பங்களாஸ் அண்ட் ஒர்க்ஸ்மன் கேபின்ஸ். ஸோ அங்கே என்ன பார்க்குறாங்க அந்த 3 மெம்பர்ஸும்? செவரல் பங்களாஸ், அங்கே இருக்க அந்த சில பங்களாஸை பார்க்குறாங்க. அண்ட் ஒர்க்மேன்ஸ் கேபின்னா அங்கே ஒர்க் பண்ணுறோடைய அந்த ரூம்ஸை தான் என்ன சொல்கிறோம், கேபின் சொல்கிறோம். ஸோ அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. தி கண்டக்டர் பாசிங் அலாங் த கேரேஜஸ் ஷவுட்டட், "பேசஞ்சர் வில் கெட் அவுட் ஹியர்." தி பேசஞ்சர்ஸ் ஷவுட்டட். என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே, தி கண்டக்டர் பாசிங் அலாங் தி கேரேஜஸ் ஷவுட்டட். சரியா, ஒரு கேபினுக்கும் அந்த கண்டக்டர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே நீங்கள் இறங்கலாம், ஸோ இங்கே தான் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பேசஞ்சர்கிட்ட கண்டக்டர் கத்துறாரு. ப்ளீஃபஸ் ஃபாக் லுக்டு அட் சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமட்டி ஃபார் அன் எக்ஸ்பிளனேஷன். ஃப்ரான்சிஸ் ஃபாக் லுக்டு அட் ஃப்ரான்சிஸ் க்ரோமட்டி. ஸோ அந்த ஃப்ரான்சிஸ் ஃபாக் என்ன பண்ணுறாரு, ப்ளீஃபஸ் ஃபாக் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்சிஸ் ஃபாகை பார்க்குறாரு. ஸோ ஏன் திடீர்னு என்ன இறங்க சொல்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக யாரை பார்க்குறாருன்னா, அந்த ஃப்ரான்சிஸ் க்ரோமட்டி ஃபிலிப்ஸ் ஃபாகவை பார்க்குறாரு. பட் தி ஜென்ரல் குட் நாட் டெல் வை வேர் எ ஹால்ட் இன் தி மிசிட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் டேட்ஸ் அண்ட் ஒக்கோலைசஸ். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஃப்ரான்சிஸ் க்ரோமட்டி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ட்ரெயின் ஸ்டாப் பண்ண உடனே இந்த பேசஞ்சர் வந்து கண்டக்டர் இறங்க சொன்ன உடனே அந்த ஃபாகை பார்க்குறாரு. ஏன் நம்ம இங்கே இறங்க சொல்கிறாங்க, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கண்டக்டர் வந்து சொல்கிறாரு, ஸோ நீங்கள் எல்லாம் இங்கேயே தான் இறங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அங்கே டேட்ஸும் அந்த தேர்ன் ட்ரீயும் என்ன பண்ணிருக்கு, அந்த இடத்துல வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் இறங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த ஃப்ரான்சிஸ் க்ரோமட்டி என்ன பண்ணுறாரு, அந்த ஃபாகை பார்க்குறாரு. ஏன் இந்த பிளேஸில் இறங்க சொல்கிறாங்க, ஸோ நம்ம இங்கே தான் ஹால்ட் ஆகணுமா, இங்கே தான் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறதுக்காக அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்காக யாரை பார்க்குறாருன்னா, அந்த ஃபாகை பார்க்குறாரு. கியூரியஸ், பாசிஃபோர்ட் rushed out and speedily returned, crying, "Monsieur on no more railway." Curious, Pacified rushed out and speedily returned, crying, "Monsieur, no more railway." ஸோ இப்போ பாசிஃபைட் வந்து இவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அந்த ட்ரெயின்லேருந்து அந்த கேரேஜ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரெயின் அங்கே போய் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே ட்ராக் கிடையாது. ஸோ இந்த ட்ராக் வந்து என்ன இருக்குது, அந்த பாதியிலே அந்த 50 கிலோமீட்டர்ஸ்க்கு பிஃபோராகவே என்ன இருக்குது, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கண்டக்டர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணி இங்கே என்ன பண்ணிடுங்க, இறங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் என்ன சொல்கிறாரு, அந்த பாசிஃபோர்ட்டும் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ரயில்வே ட்ராக் கிடையாது, அதனால் இங்கே இறங்கி அதனால தான் இங்கே இறங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்பீடாக அந்த முன்னாடி அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரெயினில் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. யார் சொல்கிறது, பாசிஃபோர்ட் வந்து இன்ஃபார்ம் டு
ஃபாக்ஸ் அண்ட் ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் டூ யூ மீன் ஆஸ்க்டு ஃப்ரான்சிஸ். ஸோ அவர் அந்த பாசிவ் வேர்ட் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனுக்காக என்ன சொல்கிறாரு, வாட் டூ யூ மீன், நீ என்ன சொல்கிற, ஆஸ்க்டு சார் ஃப்ரான்சிஸ். ஃப்ரான்சிஸ் கேட்குற, நீ என்ன சொல்கிற, இதனோட மீனிங் இது தானே அப்படின்னு கேட்குறாரு. ஐ மீன் டு சே த ட்ரெயின் இஸ்ன்ட் இட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே இந்த ட்ரெயின் என்ன ஆகாது, இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது அப்படின்னு அந்த பாசிவ் வேர்ட் திரும்பவும் அவருக்கு ஃப்ரான்சிஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், ஐ ஜென்ரல் அட் ஒன் ஸ்டெப் அவுட் வைல் ப்ளீஸ் calmly followed him and they proceeded together to the conductor. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டியும் அந்த ஃபாகும் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, வேர் ஆர் வி ஆஸ்க்டு சார் ஃப்ரான்சிஸ். யார் கேட்குறது, ஹூ ஆஸ்கிங், சார் ஃப்ரான்சிஸ் ஆஸ்கிங் வேர் ஆர் வி. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, அந்த கண்டக்டர் சேஸ் அட் தி ஹேம்லெட் ஆஃப் ஹோல்பை. அட் தி ஹேம்லெட் ஆஃப் ஹோல்பை அப்படின்றது ஒரு பிளேஸை சொல்கிறாரு. ஸோ ஹேம்லெட் அப்படின்றது என்னென்னா ஒரு வில்லேஜ். ஸோ எங்கே இருக்குன்னா ஹோல்பையில் இருக்குது. ஓகேவா? அதை தான் எங்கே சொல்லியிருக்காரு. டு வி ஸ்டாப், ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த கண்டக்டர் சேஸ் சர்டன்லி தி ரயில்வே இஸ் இட் ஃபினிஷ்டு. சரியா? சர்டன்லி தி ரயில்வே இஸ்ன்ட் இட் ஃபினிஷ்ட். இங்கே தான் என்ன ஆயிடுச்சு, இந்த ரயில்வே வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் நாட் ஃபினிஷ்ட். வாட் நாட் ஃபினிஷ்ட், ஒரு என்ன சொல்கிற, ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேட்குறாரு, என்ன இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. நோ, தேர் இஸ் ஸ்டில் எ மேட்டர் ஆஃப் 50 miles to be hailed from here to Allahabad where the line begins again. ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா அந்த கண்டக்டர், ஸோ என்னோட அந்த ரயில்வே அந்த பில்டிங்ஸ் வந்து ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இன்னும் இந்த பிளேஸ்லேருந்து, இப்போ இருக்க பிளேஸ்லேருந்து 15 miles என்ன பண்ணணும், அலகாபாத்துக்கு ட்ராக் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த அலகாபாத்லேருந்து திரும்பவும் ரயில்வே என்ன பண்ணணும், பிகின் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் தி பேப்பர்ஸ் அனௌன்ஸ் தி ஓப்பனிங் தி ரயில்வே ஸ்டேஷன் த்ரூ அவுட். ஸோ இப்போ ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு, பேப்பரில் பார்த்தோமே, பட் தி பேப்பர் அனௌன்ஸ்டு, பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணாங்களே தி ஓப்பனிங் ஆஃப் த ரயில்வே த்ரூ அவுட். சரிங்களா? அந்த ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு, நாங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தோமே அப்படின்னு கேட்கும்போது, வாட் கேன் ஐ டெல் யூ. ஸோ இப்போ நான் என்ன சொல்லட்டும் ஆஃபீஸர். ஸோ வாட் கேன் ஐ டெல் யூ ஆஃபீஸர், தி பேப்பர்ஸ் வார் மிஸ்டேக்ஸ். சரி, அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, வாட் கேன் ஐ டெல் யூ. ஸோ நான் என்ன சொல்லட்டும் உங்களுக்கு ஆஃபீஸர்னால் அந்த ஃப்ரான்சிஸ் பேக், அந்த ஃப்ரான்சிஸ் க்ரோமர்டி தான். ஓகேவா? தி பேப்பர் வாஸ் மிஸ்டேக். இப்போ அந்த பேப்பரில் மிஸ்டேக் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்குறாரு. Yet you shall tickets from Bombay to Calcutta, snapped Sir Francis, who was growing angry. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரயில்வே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகாது, ட்ரெயின் மூவ் ஆகாது. என்ன ரீசன்னா, இந்த ரயில்வே ட்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு, இல்லையே நியூஸ் பேப்பரில் பார்த்தோமே, அது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நியூஸ் பேப்பர் அந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு, ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ராங்காக நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஃப்ரான்சிஸ் வந்து கேட்குறாரு, ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து எங்கே வாங்கினீங்க, பாம்பேலேருந்து கல்கத்தாக்கு தானே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது கேட்டு என்ன பண்ணுறாரு, இந்த சார் ஃப்ரான்சிஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ நீங்கள் இந்த பிளேஸில் தான் வாங்கியிருக்கணும் இல்லையா, இப்போது பாம்பேலேருந்து இப்போ எங்கே நிற்கிறோமோ அந்த பிளேஸில் தான் நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கணும் இல்லையா, ஆனால் நீங்கள் பாம்பேலேருந்து கல்கத்தான்னு சொல்லி தான் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ரான்சிஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட், no doubt replied the conductor, but the passenger know that they must provide means of transport of themselves from Hubli to Allahabad.
ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா இதில் டவுட் கிடையாது, நான் டிக்கெட் எங்கே வாங்கினேன், பாம்பேலேருந்து கல்கத்தா தான் வாங்கினேன் அப்படின்னு யார் ரிப்ளை பண்ணுறது, கண்டக்டர் ரிப்ளை பண்ணுறாரு. பட் இந்த பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே தெரியும் தான், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நான் எங்கே இறக்கி விட்ருக்கேன்னா ஹோல்பை டு அலகாபாத்துக்கு போகிற அந்த வேல இருந்து கொஞ்சம் 50 மைல்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், நான் இறக்கி விட்டுருக்கேன். அந்த டிரான்ஸ்போர்ட் என்ன இருக்குது, ஸ்டாப் ஆகும் அப்படின்றது யாருக்கு தெரியும், அந்த பேசஞ்சருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அந்த கண்டக்டர் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஆமாம் நான் கல்கத்தா பாம்பேலேருந்து கல்கத்தாவுக்கு தான் என்ன பண்ணேன் டிக்கெட் வாங்கினேன், ஆனால் நான் இந்த பிளேஸ் இறக்கி விட்ருக்கேன். இந்த விஷயம் யாருக்கு தெரியும், பீப்புள்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியாததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சடன்லி சர் ஃப்ரான்சிஸ் வாஸ் ஃப்ளோரியஸ் அப்படின்னா என்னென்னா அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கரி ஆகிறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹங்கரி ஆகிறாரு. த பேசிபட் ஃபுட் willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. ஸோ அந்த ஃப்ரான்சிஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கண்டக்டர் அடிக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணிடுறாங்க, தடுத்துடுறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ண அவரால் அடிக்க முடியாது, ஏன்னா ஒரு சர்வன்ட் தான். ஸோ அவருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோ, அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் என்ன பண்ணியிருக்கோம் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவருக்கு அடிக்க போகிற அந்த சுச்சுவேஷனையும் என்ன பண்ணியிருக்காரு, கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்துடுறாரு. ஸோ இப்போ ஃப்ரான்சிஸ் யாரை பார்க்குறாருன்னா ஃபாகை பார்க்குறாரு. Sir Francis said, Mr. Fogg, quickly we will if you please look at some means of transport to Allahabad. இப்போ ஃப்ரான்சிஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு யார்கிட்ட, ஃபாகிட்ட. ஸோ ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்களேன், எதுக்கு அலகாபாத் போகிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கு மிஸ்டர் ஃபாக் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் எ டிலே கிரேட்லி டு யுவர் டிஸ்டன்ஸ். ஸோ இது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிடுமே அப்படின்னு கேட்கும்போது, நோ சார் ஃப்ரான்சிஸ் இட் ஃபார் சீன். சரியா? இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபாக் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, ஸோ இதனால் உங்களுக்கு இந்த ட்ரெயின் இருக்காதனால இப்போ சம்திங் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டா அதில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படி கேட்கும் போது அந்த ஃப்ரான்சிஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. வாட் யூ நோ தட் த வே, not at all, but I knew that some obstacle or other would snore or later arise on my road. Nothing therefore is lost. ஸோ இப்போ இந்த விஷயம் நடக்கிறது அந்த ஃபாகுக்கு ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நடக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் போயிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் என்ன இருக்குது இங்கே நடந்திருக்கு, அது அவளுக்கு அந்த ஃபாகுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல. அவர் ஏற்கனவே யூகித்த ஒரு விஷயந்தான், இந்த நம்ம போயிட்டு இருக்க ட்ராவலில் சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்ட்டு அவர் மைண்டில் போயிட்டு இருந்த விஷயந்தான் இப்போ நடந்திருக்கு. அது அவருக்கு ஒரு பெருசாக தெரியல. பட் இங்கே ஃப்ரான்சிஸ் ஃபாகிட்ட அந்த ஹெல்ப் கேட்குறதுனால இப்போ அந்த ஹெல்ப் கேட்கும் போது அந்த ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு, ஸோ நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுனால உங்களுக்கு என்னாவது டைம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார், ஐ ஹாவ் 2 days which I have already gained to sacrifice. A steam leaves Calcutta for Hong Kong at noon. At the 25th, this is the 22nd, and we shall reach Calcutta in time. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எனக்கு இன்னும் 2 days டைம் இருக்குது, நான் உங்களுக்கு இங்கேருந்து நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் போய் இருக்க வேண்டிய இடம் எதுன்னா கல்கத்தாவிலேருந்து ஹாங்காங்க்கு. ஸோ எனக்கு எப்போது அந்த ஸ்டீம்னா அப்படின்னா ஷிப்பு. ஸோ எனக்கு எப்போ அந்த ஷிப்புனா 25th தான், 25th ஆஃப்டர்நூன் செக்ஷன் தான் எனக்கு என்ன இருக்கும், அந்த ஷிப் இருக்கும். ஸோ இன்றைக்கி 22 தான், இன்னும் 2 days இருக்குது, நான் ரீச் ஆகிடுவேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு யார் சொல்கிறது, அந்த ஃப்ரான்சிஸ்க்கு ஃபாக் ஒரு பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ ஐ ரீகால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் செக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ட்ரெயின் ஒரு 8 o'clock ஸ்டாப் ஆகிடுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோத்தல் அப்படின்ற பிளேஸுக்கு முன்னாடியே. ஸோ அலகாபாத்துக்கு எங்கே போகணுன்னா 15 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடுது. இதை பார்த்து ஃப்ரான்சிஸ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இன்னும்
இங்கே இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, ஸோ அதனால தான் நாங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். இது நீங்கள் ஃபஸ்ட் டிக்கெட் எடுக்கும் போதே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே ட்ராவல் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காங்க, ஸோ அது என்னுடைய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் வந்து ஃபாகை பார்க்குறாரு. சம்திங் நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஃபாகு. ஸோ ஃப்ரான்சிஸ் எகைன் கேட்குறாரு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு எதாவது டைம் வேஸ்ட் ஆகுமான்னு கேட்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இல்லை எனக்கு ஷிப்பு வந்து எங்கன்னா கல்கத்தாலேருந்து ஹாங்காங் போகிறதுக்கு 25th ஆஃப்டர்நூன் செக்ஷன் தான், ஸோ இப்போ 22 தான் ஆகுது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் கம்ப்ளீட் செக்ஷன் 2 remaining we will discuss next class. Thank you.